அனைவருக்கும் வணக்கம். இங்க ஒரு கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயத்த பத்தி பேசணும். அதுக்காகத்தான் இப்ப நான் வந்திருக்கேன். என்ன விஷயத்த பேச போறோம்னு பார்க்காதீங்க. அந்த விஷயத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கங்க. அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? நாடு எப்படி போயிட்டு இருக்கு? என்ன நிலைமையில நாம இருக்கோம்? நமக்கு பாதுகாப்பு இருக்கா? இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கோம். உண்மைதாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அடித்து கொல்லப்பட்ட அந்த பையன், இளைஞன் அஜித் குமார், அவரை பத்தி தான் பேசுறேன். ஒரு பாவமும் செய்யாம ஏதோ ஒரு 500 ரூபாய் காசுக்கு ஆசைப்பட்ட அந்த பையனை பலம் வாய்ந்த அரசியல் செல்வாக்குள்ளவங்க, பணம் படைச்சவங்க, தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணவங்களால உயிரை விட்டிருக்காரு. ஆனா அது உண்மையா பொய்யா, அது நியாயமா இல்லையான்னு கூட யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. பணத்தை கொடுத்து வாய் அடைச்சிடலான்னு அதிகார வர்க்கம் நினைக்குது. ஆனா பணம் மட்டும் கொடுத்துட்டா அந்த உயிர் திரும்ப வந்துருமா? ஒரு இழப்பு அவங்க குடும்பத்துல நடந்திருந்தா அவங்க இதைய இப்படி ஈஸியா எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்களா? வெறும் ஒரு 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கையில கொடுத்துட்டு ஒரு வேலையும் கொடுத்துட்டு ஓகே போதும் அப்படின்ட்டு போயிருப்பாங்களா? அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு வந்தாதாங்க அது வலி. யாருக்கும் வந்தது தானே. அதனால கண்டுக்காம ஏதோ பணத்தை கொடுத்து கண்ணை மறைச்சிட்டு அப்படி இப்ப தெரியாது அவங்களுக்கு. அந்த குடும்பத்துக்குமே, அந்த தாய்க்கும் அந்த சகோதரருக்கும் இன்னைக்கு தெரியாது. எல்லாரும் பேசுறதும் ஒவ்வொருத்தரும் சொல்றது அதெல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அந்த வலியும் வேதனையும் கூட இப்ப முழுசா உணர மாட்டாங்க. இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் போகட்டுமே, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள அந்த தாயால நிம்மதியா இருக்க முடியுமா? தன்னுடைய மகனை இழந்த அந்த தாயால அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியுமா? அந்த ஏழை இளைஞனுக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா? தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படுவாங்களா? இல்ல அவங்கள மறைச்சு வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்து பூசி மொழுக பாக்குறாங்களா? எத்தனை பேர் எதுக்கோ குரல் கொடுக்கறாங்க, ஏன் இதுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்களா? எத்தனையோ நடிகர்கள், தலைவர்கள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் வாய் பேசுறாங்க, விமர்சனம் பண்றாங்க. ஏன் இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? எங்க போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க? முதல்ல அவங்கள கண்டுபிடிங்க, தண்டிக்க வேண்டியவங்களை தண்டிங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு நீங்க செய்ய வேண்டியதை செய்யலாம். அந்த ஆத்மாவா சாந்தி அடையும்.